அடுத்து பார்த்தீங்கன்னா பறக்கும் நேரம். பறக்கும் நேரம்னா என்ன? எரிபொருள் தன்னுடைய பாதையை நிறைவு செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் அல்லது எரிபொருள் எரியப்பட்ட கணத்திலிருந்து தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் பறக்கும் நேரம். இப்போ பறக்கும் நேரம்னா என்ன? அதாவது இங்கேருந்து பொருள் எரிஞ்சு இங்கேருந்து எரிஞ்சு எங்கே வரையுது? ஏயை வந்து அடையுது. அப்போ இந்த இடைப்பட்ட இந்த தொலைவை, இந்த மொத்த தொலைவை கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட அந்த காலம் தான், அந்த நேரம் தான் என்ன சொல்கிறோம்னா பறக்கும் நேரம். அதாவது இந்த இடத்துல அதாவது என்ன அர்த்தம்? பறந்து போகிறான்னு சொல்லுவாங்க. பறந்து போகிறான்னா வேகமாக போகுது. அப்போ இந்த இடத்துல அதாவது இதில் வந்து காற்றில் தான் பயணம் செய்யுது. அப்போ அந்த பொருளானது அப்போ ஆரம்பத்தில் ஓக்கும் ஏக்கும் தரையை அடைவதற்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து பறந்து வருது. காற்றில் பயணம் செய்து அதை பறக்குதுன்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருள் வந்து காற்றில் பயணம் செய்யும்போது நம்ம பறந்து போகுதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த நேரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பறக்கும் நேரம்னு சொல்கிறோம். இப்போ பறக்கும் நேரத்துக்கான சமன்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக கட்டிடத்தின் உயரம் h என்க. எரிபொருள் எரியப்பட்ட கணத்திலிருந்து பாதை வழியை தரையடைய எடுத்துக்கொண்ட நேரத்தை t என்க. நாம் அறிந்தபடி செங்குத்து இயக்கத்தின் அதாவது நமக்கு பொதுவான இயக்கத்துக்கான சமயம் s = ut + ½ at². இப்போ செங்குத்து இயக்கத்துக்குனால அதாவது ஒய்ஹெச்னால ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம், அதாவது ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு t = T. நெக்ஸ்ட்டு uy. அப்போ செங்குத்து இயக்கத்தில் வந்து ஆரம்ப திசைவேகம் சுழி. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா, அதாவது இந்த டேம் 0 ஆயிரும். ஃபைனல் என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா h = 1/2 gt². அப்போ t = அதாவது h = 1/2 gt². நமக்கு t வேணும். அதாவது t² ஃபஸ்ட்டு எழுதலாம். t² என்ன கிடைக்கும்? அதாவது 2h/g. அப்போ நமக்கு t = √2h/g. எனவே பறக்கும் நேரம் கட்டிடத்தின் உயரத்தை சார்ந்துள்ளது. இப்போ ரொம்ப உயரத்தில் இருந்து இருக்கும்போது பறக்கும் நேரம் அதிகமாக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஹச்சும் டீயும் நேர் விதத்தில் உள்ளது. ஹச்சும் டீயும் நேர் விதத்தில் இருக்குது. அப்போ நமக்கு பறக்கும் நேரமானது எதை சார்ந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டிடத்தின் உயரத்தை சார்ந்துள்ளது. ஆனால் அது கிடைத்தள திசைவேகத்தை சார்ந்தது இல்லை. உயரத்தை மட்டும்தான் சார்ந்ததுக்கு. அப்போ கிடைத்தள திசைவேகத்தை சார்ந்தது இல்லை. ஒரு பந்து செங்குத்தாக ஏன்னா கிடைத்தள திசைவேகம் சுழி. அப்போ அந்த u வந்து சார்ந்தது இல்லை. இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது 0 ஆயிருந்துட்டேன். அப்போ இதை சார்ந்து அமைவதில்லை. ஒரு பந்து செங்குத்தாக மேலிருந்து கீழ் நோக்கி விழுகிறது. எனக்கு அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட திசைவேகத்தில் பந்து ஒன்று கிடைத்தளத்தில் வீசி எறியப்படுகிறது. இவ்விரண்டு பந்துகளும் ஒரே நேரத்தில் தரையை அடையும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பந்து செங்குத்தாக மேலிருந்து கீழ் நோக்கி விழுகிறது. ஒன்று வந்து கிடைத்தளத்தில் ஒரு பந்து குறிப்பிட்ட திசைவேகத்தில் பந்து ஒன்று கிடைத்தளத்தில் வீசி எறியப்படுகிறது. இந்த ரெண்டு பந்தும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தான் தரையை அடையும். எதனால்னா, அதாவது அதோட இயக்கத்தில் வந்து தொடக்க திசைவேகம் சுழி. அதாவது uy = 0 என்பதனால் நமக்கு எதை மட்டும் இந்த பறக்கும் நேரமானது உயரத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது. கட்டிடத்து உயரத்தை சார்ந்துள்ளது.